துலாம் ராசிக்காரர்களுக்கு புது ஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற மங்களகாரகன் பூமிகாரகனான செவ்வாயுடன் இணைந்து சூரியன், வித்யாகாரகரான புதன் மற்றும் சந்திரன் சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை கிரக நிலைகளுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சூரியன், புதன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரக நிலைகளும் சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக நல்லதொரு செய்தி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே தான் நிச்சயமாக நல்ல செய்தி வருவதற்கு ஏற்றதொரு வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகின்றதுங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே பூமிகாரகன், மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றாருங்க. நவ கிரகங்களிலே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக இந்த ஒரு வாரத்தில் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தாங்க இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் மங்களகாரகன், உத்தியோகாரகன், சகோதரகாரகன், பூமிகாரகன் என்று பல்வேறு வகையான பெயர்களில் அழைக்கப்படுகின்றாருங்க. பல்வேறு வகையான பணிகளில் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகின்றாருங்க. சனிக்கு அடுத்தபடியாக மக்கள் அதிகம் பயப்படுவது என்றால் நிச்சயமாக அது செவ்வாயை கண்டுதாங்க. ஏனென்றால் சுப நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் செவ்வாயினுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சாதகமற்று இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பே கிடையாது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்தக்கூடியவர் செவ்வாய்ங்க. அப்படிப்பட்டவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது என்பது பல்வேறு வகையில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்ததொரு தருணமாக பார்க்கப்படுகின்றதுங்க. எனவே தான் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப செய்தி, திருமணம், புத்திர பாக்கியம், குடும்ப ரீதியாக வருமான உயர்வு, உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள், தொழில் ரீதியாக அதிரடியாக புதிய திட்டங்களை செயல்படுத்துதல், அது மட்டுமல்லாது லாபத்தை அதிகப்படுத்துதல், புதியதொரு ஒப்பந்தம், புதிய ஒரு கிளை திறத்தல் போன்ற பல்வேறு வகையான நல்லதொரு செய்தி என்பது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. உச்சம் பெற்ற செவ்வாய் அவருடன் இணைந்து முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சஞ்சரிப்பது என்பது பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள், ஆரோக்கிய தொல்லைகளை விலக்கி நல்லதொரு முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்க போகின்றாருங்க. எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லதொரு செய்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் இணைந்து சஞ்சரிக்கின்றாருங்க. உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் அபரிவிதமான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்பில் வீட்டிருக்கின்றாருங்க. இது புதனுடைய அமைப்பின் காரணமாக மிக தெளிந்த துல்லியமான ஒரு அறிவாற்றல் கிடைக்கும். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கின்றதுங்க. அது மட்டுமல்லாது சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றார். சந்திரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான யோகங்கள் கிடைக்கின்றது. அதிலும் சூரியன், சந்திரன் இணைந்து மகர ராசியில் வீட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தருணமானது தை அமாவாசையாக பார்க்கப்படுகின்றது. மிக முக்கியமான அமாவாசை தினங்களில் மிக முக்கியமான ஒன்றாகவும் இந்த தை அமாவாசை பார்க்கப்படுகின்றதுங்க. இப்படிப்பட்ட தை அமாவாசையினுடைய சிறப்பு இந்த ஒரு தருணத்தில் அமைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் வெற்றி வாய்ப்புகளும் நல்லதொரு செய்திகளும் நிச்சயமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகின்றது. அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் தனது நட்பு கிரகமான செவ்வாயை ஆட்சி வீட்டில் மிக வலுவாக அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்பில் வீட்டிருக்கின்றார். இழுபடை தடைகளை விலக்கி நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இந்த ஒரு வாரத்தில் மிகவும் வலுவாக தனது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றாருங்க. சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது என்பது பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. நவகிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படுபவர் தாங்க சனி பகவான். அப்படிப்பட்டவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது என்பது பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான நல்லதொரு செய்திகளை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றாருங்க. அது மட்டுமல்லாது சனியினுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கின்றாருங்க. ஏனென்றால்
பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இந்த ஒரு வாரத்தில் தனித்து சஞ்சரிக்கின்றார். அது மட்டுமல்லாது சந்திரனோட வாரத்தோட துவக்கத்தில் இணைந்து சஞ்சரிக்கின்றாருங்க. சுக்கிரன் சந்திரன் இணைவது என்பது பல்வேறு வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. 6ல் இருந்து 8ஆம் தேதி வரை திட்டமிட்ட பொருளாதார ரீதியான பணிகளில் மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இது உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சரிக்கின்றாருங்க. அது மட்டுமல்லாது சந்திரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் தனுசு, மகரம், கும்பம் மற்றும் மீனம் ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகின்றாருங்க. சந்திரனுடைய அமைப்பு என்பது நீச்ச நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு வாரத்தில் அனைத்து விதமான காரியங்களிலும் தடைகள் இல்லாமல் முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றது. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. ராகு மீனராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் சஞ்சரிப்பது என்பது பெரிய அளவிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தாமல் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நேர்மையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளை எதிர்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் நேர்மறையான சிந்தனைகள் தலை தூக்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. எனவே பல சங்கடங்கள் நீங்கி நல்லதொரு முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் இந்த ஒரு தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கின்றது. மேலும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்றாருங்க. சூரியன் மற்றும் சனி இணைவது பல சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. எனவே தான் நிச்சயம் நல்ல செய்தி உண்டு என்பதை கிரகநிலைகளுடைய அமைப்பு என்பது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றதுங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தருணத்தில் மிக வலுவாக சுபஸ்தானமாகிய அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கின்றாருங்க செவ்வாய். பொதுவாக செவ்வாய் 4ல் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் அவர் 4ல் உச்சம் பெற்றிருக்கின்றாருங்க. அவருடன் இணைந்து வித்யாக்காரரான புதன் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து சஞ்சரிப்பதால் சுகஸ்தானம் மிக வலுவுள்ளதாக பார்க்கப்படுகின்றது. எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நிச்சயமாக திட்டமிடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அவற்றை செயல்படுத்துவதற்கான ஒரு யோகமும் நிறைந்து கிடைக்கின்றது. துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தடைகளை சந்தித்த சுப நிகழ்வுகளை இந்த ஒரு தருணத்தில் திட்டமிடுங்கள். மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க. ஏனென்றால் குரு மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ல் வீட்டிருக்கின்றாருங்க. அது மட்டுமல்லாது ராசியினுடைய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்றாருங்க. எனவே தான் பல்வேறு வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகின்றது. பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க. ராசியினுடைய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக இருப்பது, ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பது அனைத்தும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 6ல் அமோகமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்றாருங்க. கேது விரயத்தில் இருந்தாலும் சுப விரயமாக மாறும். அது மட்டுமல்லாது சந்திரன் 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகின்றார். வாரத்தோட துவக்கத்தில் ராசியினுடைய அதிபதியுடன் இணைந்து அதற்கு பிறகு உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து அதற்கு பிறகு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றாருங்க. இறுதியில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் சந்திரனுடைய அமைப்பு நல்லதொரு பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்குங்க. மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க தை அமாவாசை என்று முன்னோர்கள் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும்.